ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும், முதலமைச்சரோட காக்கும் கரங்கள் திட்டம் இப்போ ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அதை பற்றின ஒரு புது ஜிஓ ஒன்று வெளியே வந்திருக்கு. அந்த ஜிஓவில் என்ன மாறுதல்கள் வந்திருக்கு, அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் எவ்வளவு எக்ஸர்வீஸ்மெண்ட் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்காங்க, அது என்ன ஏது, அதுக்கான லிஸ்ட் என்ன எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், முதலமைச்சரோட காக்கும் கரங்கள் திட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டாச்சு. எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த ஜியோவில் என்னென்ன தொழில்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம இதில் சொல்ல போகிறதில்ல. இப்போ புதுசாக தமிழ்நாடு அரசு வந்து ஜியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த ஜியோ இதுதான். இப்போ இந்த ஜியோ படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட வயது வரம்பை இப்போ நீக்கியிருக்காங்க. முதல்ல வந்து 55 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த வயது வரம்பை நீக்கிட்டு யாருனாலும் அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவ வீரர் இருக்கணும், அவங்களோட குழந்தைகள் ப்ளஸ் வீர்நாரிஸ் அவங்களாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்காவது லோன் தேவை அப்படின்னா அப்ளை பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம நண்பர் அதை வாங்கி அப்ளை பண்ணி அதுக்கான சாங்ஷன் லெட்டர் நான் காட்டுறேன். இதுதான் அந்த லோன் சாங்ஷன் லெட்டர். இது வந்து கிடைக்குங்கிறது உண்மை. நிறைய பேர் நிறையா இது சொல்லலாம், அதாவது பாலிடிக்ஸ், அரசியல் இதில் கொண்டு வரலாம். இது கண் துடைப்பு, அது இது வந்து சோல்ஜர் போர்டோட ஃபண்டு, கேஎஸ்பியோட ஃபண்டு, கொடிநாளோட நிதி, இதை நிதி தான் கொடுக்குறாங்க, அரசியல் லாபத்துக்காக செய்கிறாங்க அப்படின்னு நிறையா பேர் நிறைய விஷயமாக சொல்லலாம். ஆனால் யாருக்காவது லோன் தேவை, பிஸ்னஸ் பண்ண விருப்பப்படுறாங்க, முன்னாள் இராணுவ வீரர் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. அடுத்து, தமிழ்நாட்டில் எத்தனை முன்னாள் இராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சமீபத்தில் நம்மளோட நண்பர் நம்மளோட குரூப்லேயும் யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக தான் இதை நான் போடுறேன். இது வந்து இன்றைக்கி டேட்டுக்கு, ஆன் டேட்டுக்கு உள்ள லிஸ்ட்டு தான் இது. அதாவது 18 மார்ச் 2025 வரைக்கும் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எத்தனை ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஜவான்ஸ் இருக்காங்க, எத்தனை வீரநாரிஸ் இருக்காங்க, எத்தனை போரினால் வீரணம் அடைஞ்சவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த லிஸ்ட்டு. இது நீங்கள் பார்ப்பீங்க. இது ஏன் நான் போடுறேன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அதிகமான இராணுவ வீரர்கள் இருக்காங்கங்கிறதான் உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 18,000 இராணுவ வீரர்கள் மட்டும் இருக்காங்க. இது போக ஆஃபீஸர்ஸ், வீர்நாரிஸ் எல்லாருமே இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகமான இராணுவ வீரர்கள் கொண்ட டிஸ்ட்ரிக் வந்து வேலூர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து இவ்வளவு இராணுவ வீரர்களாக அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னமும் சர்வீஸில் இருக்க இராணுவ வீரர்களும் தமிழ்நாட்டில் அதிகமாக வேலூர், காட்பாடி இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவங்கவுங்க சோல்ஜர் போர்டை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. அப்போ மேன் பவர் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன 1000 பேர் 2000 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. இதே 10,000 பேர் 15,000 பேர் இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணி அவங்களோட பிரச்சனைகளையும் இதையும் சால்வ் பண்ணுறது அஸ் பர் மேன் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சோல்ஜர் போர்டில் இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும், வெல்ஃபேர் ஆஃபீஸராக இருக்கட்டும், கிளர்க்காக இருக்கட்டும், சூப்பரண்டாக இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரென்த்து வந்து அவேர்னஸ்க்காக தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மொத்தமாக எவ்வளவு இராணுவ வீரர்கள் இருக்காங்க, என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கடுத்து வந்து நம்மளோட கேஎஸ்பியோட கிளர்க் அப்ரூவல் கிடச்சிக்கிட்டு இருக்குது. கிளர்க் அப்ரூவல் கிடச்சிட்டு ஒரு சில பேருக்கு அட்மின் அப்ரூவல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்மின் அப்ரூவல் யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ அவங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மார்ச் எண்டுக்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்துடும். 2023-24 பதிவு பண்ணவங்களுக்கு பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பை சான்ஸ் ஒரு சில பேருக்கு பணம் வரல, இல்லை அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு 3 மாதம், அதாவது ஜூலை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜூலைக்குள்ளே உங்களுக்கான பணம் கேஎஸ்பி கிடச்சிரும். கேஎஸ்பி பணம் கிடைக்கிற மெசேஜ் பை சேல்ரி அப்படின்னு வரும். சரியா? நீங்கள் பை சேல்ரின்னு யோசிக்காதீங்க, என்னடா நம்மளை சம்பளமே வாங்கலை, என்னடா பை சேல்ரின்னு வருதுன்னு. பை சேல்ரி அப்படின்னு தான் கேஎஸ்பியோட அமௌண்ட் கிரெடிட் ஆனால் கிரெடிட் ஆகும். ஒரு குழந்தைனா 12,000 ரூபாய், 2 குழந்தைனா 24,000 ரூபாய். இதை நீங்கள் திரும்பவும் கமெண்ட்டில் கேட்கக்கூடாது, சார் என்ன சார் இது பை சேல்ரின்னு வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அமௌண்ட்டை பார்த்தோன்னையும் கேஎஸ்பிலேருந்து அப்ரூவல் கிடச்சோன்னே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இது அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். அதே
மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க இந்த வருஷத்துக்கு அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கும் லாஸ்ட் சான்ஸ் இந்த வருஷத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஃபைனல் இயராக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஃபைனல் இயரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் வரைக்கும் தான் இந்த பாலிசி. இதுக்கு அடுத்த வருஷம் ஃபுல்லாமே அந்த பாலிசி சேஞ்ச் ஆயிருச்சு. அதை பற்றின வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டேட்டை கட் ஆஃப் டேட்டை தாண்டி போகும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. யாராவது இராணுவ வீரர்கள் தமிழோட குழந்தைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்க மறந்துட்டாங்க, இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த வருஷத்துக்கானது அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இயர் அப்ளை பண்ணாட்டினாலும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சேர்த்தே வாங்கிக்கலாம். இதுதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிங்க. யாருமே கருத்துக்கள் தெரிவிக்க மாட்டேன்றாங்க. ப்ளஸ் இதுக்கு அப்புறம் எதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அந்த கமெண்ட்ஸையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு 29 rupees பே பண்ணி நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. அப்படி நாங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் பப்ளிஷ் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னா மெம்பர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கடுத்து நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் ஹைலைட் ஆகி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. நார்மலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிங்கன்னா யூடியூப் வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு வாரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து போட்டுட்ருக்கோம் நம்மளோட சேனலில். தொடர்ந்து எல்லா முன்னாள் இராணுவ வீரர்களும் வீரநாரிகளும் இராணுவ வீரர்கள் குழந்தைகளும் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட தமிழில் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளோட ஃபர்தர் அப்டேட்டாக நம்மளோட வெப்சைட் லான்ச் பண்ணுறதா இருக்கும். அது நான் ஆல்ரெடி இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்மளோட esmthambis.com அப்படின்னு சொல்லி வெப்சைட் லான்ச் பண்ணதா இருக்கும் கூடிய சீக்கிரம். அதோட டெஸ்டிங் பேஸஸில் ஒரு சில பேருக்கு நம்ம அனுப்பிச்சு அதோட சஜஷன் கேட்குறதா இருக்கும். அதை கேட்டுட்டு சீக்கிரமாகவே அந்த வெப்சைட் பற்றின வீடியோ நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.